Hi friends, நான் உங்க அனிமி பிரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோட் 2 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசில அந்த டாங் ஸ்டக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த ஜெயிலே அடிச்சு உடச்சு தள்ளிட்டு அவன் குரூப்போட அப்படி வெளியே தப்பிச்சு போவான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த ஜெயில இருந்து நிறைய கைதிகள் தப்பிச்சுட்டாங்கல்ல, அதனால அந்த ஊர்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த ஊர்ல இருந்து மக்கள் எல்லாருமே உடனடியா வெளியே போங்க, எல்லா பைத்தியக்காரனும் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டாங்க, ரொம்ப பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படி சொல்லிட்டு மைக்ல சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு வீட்டோட கதவுல அப்படி நெருப்பு வந்து அந்த கதவை உருக்கி கையை உள்ள வந்து யாரோ திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து அந்த கைதிங்க தாங்க. அவனோட பவர் யூஸ் பண்ணி எல்லாரும் உள்ள வரானுங்க. அங்க பனியன் போட்டவனும், மச்சி என்ன மச்சி இந்த இடம்லாம் ஒரே காலியா இருக்கு, நம்ம வரன்னு உஷாராயிட்டாங்களா அப்படி சொல்ல. அதை கேட்டு இன்னொருத்தன் சொல்லுவான் பாருங்க, ஆமாண்டாடே நம்ம வரன்னு தெரிஞ்சு அலாரம் கொடுத்துட்டாங்க போல இருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் இருப்பாங்கடா அப்படி சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க ஒரு கைதி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொருத்தன் கேட்பான், மச்சி நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அதெல்லாம் சரி இருக்கட்டும், ஆனா அசோசியேஷன்ல எஸ்ரா கண்டர்லாம் இருக்காங்களே அவங்களை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு கேட்க. அதை கேட்டு இன்னொருத்தன் சொல்லுவான், டே பிளான் பண்ணும்போது காதை எங்கடா வச்சிருந்த, ஒழுங்கா அந்த பிளான்லாம் கேட்க மாட்டியா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, இந்த சிட்டியை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் நிறைய பேரை நம்ம கண்ட்ரோலில் பிடிச்சி வச்சுருந்தோம்னா அதுவும் கொஞ்சம் சாத்தியம் தான்டா, ஆனால் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டு நம்ம கிட்ட அந்த ஸ்டார் பவுடர் தயாரிக்கிற அந்த ஸ்டோனே இருக்குடா, இதை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா, நம்ம ஜெயிலில் இருக்கும்போது இதை வெளியே இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை வச்சிருக்காங்கடா, டே இது அந்த அளவுக்கு ஓவர் பவரான், அசோசியேஷன்லேயே தடை பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா இதை சாப்பிட்டோம் நம்ம சாதா பவர்ல இருந்து ஜஸ்ட் ரேங்க் பவருக்கே மாற முடியும்டா, கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்க. அதை கேட்டு அவனும் கேள்விப்பட்டிருக்கேன்டா, அந்த டான்ஸருக்கு இருக்கான் பாரு அவனும் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல. கேள்விப்பட்டிருக்கல அப்படின்னா ஏன்டா கவலைப்படுற, நமக்குள்ளேயே நிறைய எஸ்ராங்கன்ற உருவாக்கலாம் அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்க. அவனுங்க அங்கிருந்து கிளம்பலாம் சொல்லும்போது இன்னொருத்தர் அங்கிருந்து ஓடி வந்துட்டு, மச்சி மச்சி எங்கடா ஓடுறீங்க, முக்கியமான ஒரு பாட்டில் இருக்குடா அப்படி சொல்ல. அதை கேட்டு மற்றவங்களோ, டே உனக்கு இதான் நேரமாடா உடனே வாடா இங்கிருந்து கிளம்பலாம் அப்படி சொல்ல. அதை கேட்டவனும், டே இல்லடா அது 30 வருஷம் பழைய பாட்டில்டா சூப்பரா இருக்கும்டா அப்படி சொல்ல. அதை கேட்டு அப்படியா அப்படி சொல்லிட்டு போய் எடுக்கத்தே ஆகணும்டா சொல்லிட்டு உள்ள போய் எடுக்க போவானுங்க. அப்படின்னு பார்த்து அந்த கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு போன்ல அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க போது அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டு, நான் சீக்கிரமா ஹண்டர் அசோசியேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக அழுதுகிட்டே இருப்பாளா. அப்பன்னு பார்த்து அந்த அங்கே இருக்கிறவனும் பாட்டில் கையோட அப்படி கபோர்டை திறந்துட்டு, பாப்பா உனக்கு கொஞ்சம் வேணுமா, கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லோத்தனமாக பார்ப்போம். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த சிட்டியை பார்த்தா ஃபுல்லாக நாசமாயிருக்கு. அந்த கைதிங்க எல்லாம் வெளியே வந்து அந்த சிட்டியவே நாசமாக்கிட்டானுங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே நெருப்பு. அதை மாடியிலிருந்து அந்த டங்ஸை பார்த்துட்டு இருக்கான். கீழே பார்த்தா அந்த ஹண்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, லோ ரேங்க் ஹண்டர்ஸு மக்கள், இவங்க எல்லாத்தையுமே அந்த பைத்தியம் முடிச்ச கைதிகள் இருக்காங்க பாருங்க, கத்தியை வச்சு குத்தி கொடூரமாக கொண்டுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் பார்த்தா அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் அந்த டாங்ஸுக்கு. அவன் சி ரேங்க் ஹண்டருங்க, அவன் அப்படி யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, அதாமல வர்க்கீஸு நான் சொல்கிறத கேட்டு எல்லாருமே தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடுறாங்க பார்த்தியா, நான் லீடருடா, என் பேச்சை கேட்டு தான் எல்லாரும் பண்ணுவானுங்க, அது தாண்டா டாங்ஸக்கு அப்படி சொல்லிட்டு அவன் பெருமை பீத்திட்டு இருப்பான் மனசுக்குள்ள. அப்ப அவன் பின்னாடி எவனோ ஒருத்த வந்துட்டு சொல்லுவான், டேய் என்னடா பண்றீங்க, ஏன்டா பைத்தியமாடா உங்களுக்கு, உங்களை இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போதான்னு சொன்னேன், ஏன்டா தேவையில்லாத வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு டாங்ஸ் சொல்லுவான் பாருங்க, டேய் என்னடா என்னோட அண்ணன் மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா, பொத்திட்டு போடா அப்படி சொல்ல. அதை கேட்டு அவன் சொல்லுவான், அவனும் அண்ணன் இல்லை உனக்கு அட்வைஸ் கொடுக்கவும் வரல அப்படின்னு சொல்லும் போது அவன் முகத்தை காட்டுவாங்க. அட இவங்க யாரும் தெரியுதா, சோலோ லெவலிங் சீசன் 1ல டஞ்சன் கேட்டுக்குள்ள நல்லவன் மாதிரி போய் நம்ம ஹீரோவே கொல்ல பாப்பானே நம்ம சேடமோனாக் சஞ்சின்பு ஒத்தையா நின்று இவன் கதையை முடிச்சிருப்பாரு. அந்த சீனெல்லாம் மறக்க முடியுமாங்க? யாருக்குலாம் அந்த சீன் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. அப்புறமா அந்த ப்ளூ கலர் மட்டும் என் கேங்கு அவன் பீராங்கன்றுல அவன் அந்த டாக்ஸை பார்த்து சொல்லுவான், உன்ன மாதிரி சீராங்கன்ற இங்க இருந்து கடல் கடந்து வேற ஒரு நாட்டுக்கு கூட்டு போகணும், அதான் என் வேலை அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு டாக்ஸுக்கு மறுபடியும் கடுப்பாயிட்டு, என்னடா பேசுன, நான் சீராங்கன்றா உனக்கு என்ன, நீ பீராங்கன்றனால அவ்வளோ கொழுப்பாடா சொல்லுடா அப்படி சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி தூக்கிடுவான் அந்த ப்ளூ கலர் மண்டையனை. அவன் அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இவன் ஏன் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான், இவன்கிட்ட தான் அந்த ஸ்டார் பவுடர் இருக்குது, அதை சாப்பிட்டா இன்னும் பவர்ஃபுல் ஆவான், அதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும்னு பயந்துட்டு இருக்கான், பயந்தா கோழி பையன், இந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்கோழி, இவன் எதுக்கு என்ன அட்டாக் பண்ண வரான், இவனை பேசாம கொண்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட அண்ணன் டாங்ஸு இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பிளாஷ்பேக் வருது. அவன் இவன்ட்ட சொல்லியிருப்பான், உன்னோட ஒரே வேலை என்னோட தம்பியை அங்கிருந்து கூட்டிட்டு வரணும், அதுக்கு முன்னாடி அவன் அந்த சிட்டியில பெரிய பெரிய பிரச்சனை பண்ணாலுமே அதை நீ கண்டுக்கிடாம அதுல இருந்து காப்பாத்தி அவனை கூட்டிட்டு வரணும்,
நீ வாங்கின காசுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும். நீ இதை செய்யலன்னா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா உன்னோட வேலையை முடிச்சுட்டு வா, புரியுதாடா விளக்கென்ன அப்படின்னு சொல்ற பிளாஷ்பேக்கை காட்டிட்டு அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா அந்த ப்ளூ கலர் மண்டைய மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். நான் இவனை அடிச்சு பிரச்சனை பண்ணி அவன் அண்ணன் ஒரு எஸ்ராங்கன்று அவங்கிட்ட வம்பு விளக்க நான் விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பானா. அதை இங்கே இருக்கான் பார்த்தீங்களா டாங்ஸுக்கு. டேய் என்னடா வாயை திறந்து பேச போறியா இல்லையா, நீ பெய்றாங்கன்ட்டுனா உனக்கு அவ்வளோ திமுறாடா, பதில் சொல்றா அப்படின்னு பேசிட்டு இருக்க. மறுபடியும் அந்த ப்ளூ கலர் மண்டைய கேங்கு சரி சரி விட்றா நீ ஏதோ பண்ணிட்டு போ, நான் உன்னை இங்கேருந்து கூட்டு போறேன், அதுதானே என்னோட வேலை, அதை மட்டும் நான் பண்றேன், நீ என்ன வேணா சொல்லி நான் கேட்டுக்கிறேன்டா போடா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு டாங்ஸக்கோ அந்த பயம் இருக்கணும்டா, என்ன பேச்சு பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி கட் பண்ணா ஒரு பெரிய பில்டிங்க்கு மேல ஹெலிகாப்டர் கிளம்ப ரெடியா இருக்கு. யாரோ சூட்டெல்லாம் போட்டு ரெடியா இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம எஸ்ராங்கன்று சாயும் நம்ம சேர்மன் சவுலும் தான். அவரும் சூட்டை போட்டு கிளம்புவாரா. அதை பார்த்துட்டு அந்த சாயோ பரவாயில்லையே நீங்களும் சண்டைக்கு கிளம்புறீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட சண்டைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சாய் சொல்ல. அதுக்கு நம்ம சவுல் சொல்லுவாரு, ஆமா அங்க மக்கள் எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க, நான் இங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா, நானும் உங்க கூட சண்டைக்கு வரேன் அப்படி சொல்லும்போது அப்புறம் அந்த எஸ்ராங்கன்ற சாய் சவுல் கிட்ட கேட்பான், ஆமா அது ஜெயில்தார் ரொம்ப பாதுகாப்பா இருக்குமே, எப்படி அந்த பாதுகாப்பெல்லாம் உடச்சி தள்ளிட்டு வெளியே வந்தாங்க அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு சவுல் சொல்லுவாரு, அந்த இடத்துல பாதுகாப்பெல்லாம் உடச்சி தள்ளியிருக்காங்க, யாரோ பவர்ஃபுல்லா ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சவுல் சொல்லணும். அதுக்கு சாய் சொல்லுவான், என்னது பவர்ஃபுல்லா ஒரு ஆள் வந்திருக்காங்களா, அங்க இருக்கிறது ஏறாங்கன்று தான் அதெல்லாம் பாதுகாக்கிறானுங்க, அப்படி இருக்கும்போது அவங்களே அடிச்சு தள்ளிட்டு ஒருத்தன் வந்திருக்கானா அவன் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருப்பான், அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்டார் பவுடர் வேற யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ அப்படின்னு சாய் சொல்ல. அதை கேட்டு சவுலோ, ஆமா நீ சொல்ற மாதிரி தான், அவனுங்க ஏறாங்கன்றைய போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்டார் பவுடரை எடுத்துருப்பானுங்க, ஏன்னா அங்க இருக்கவங்க கொஞ்சம் கம்மியான பவர்ல தான் வந்திருப்பாங்க, அப்படி இருக்கும்போது அந்த ஏறாங்கன்றைய அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பெரிய பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, இது யார் பண்ணியிருப்பான்ற சிந்தனை தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சவுல் சொல்ல. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல கரெக்டா வந்து எஸ்ராங்கன்ட்டு லிம்டைக்கு வந்து நிப்பான். அவன் சொல்லுவான், நீங்க ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு ஆள் அந்த முகமுடி போட்ட சூகோ பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க. அவனை பார்த்து நம்ம சேர்மன் சொல்லுவாரு, வந்துட்டியா லிம்டைக்கியோ, நீ வருவ நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா அப்படி சொல்ல. அதை கேட்ட அந்த எஸ்ராங்கன்ட்டு லிம்டைக்கியோ, நீங்க பேசாம இருக்கிறீங்களா, அவனை நீங்க என்ன சொன்னீங்க, அவனை நீங்க அண்டர் அசோசியேஷன்ல வந்து பார்க்க சொன்னீங்க, ஆனா அவன் வரல, நான் அவனை முதல்ல பிடிச்சி ஜெயில போட சொன்னல, நீங்க ஏன் அப்படி பண்ணல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு சேர்மன் சவுலோ, ஏன் அப்படி பேசிட்டு இருக்கீங்க, சூகோ ஒன்று அந்த அளவுக்கு கெட்டவனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு இங்க லிம்டைக்கு சொல்லுவான், நீங்க பேசாம இருக்கிறீங்களா, அவனுக்கு எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்னோட ஆள் இந்த பார்க் அனுப்பி அந்த சூகோ பையனை அண்டர் அசோசியேஷன் மீட்டிங் கூட்டு வர சொல்லி அனுப்பி வச்சா அவன் இங்க பார்க்கு கூட வராம அந்த ஜெயில பிரச்சனையாச்சு இல்ல அந்த இடத்துக்கு அவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு இங்க சவுலோ, என்னது அங்க போயிருக்காரா, அங்க எதுக்காக அவர் போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்க. அதை கேட்டு இந்த லிம்டைக்கு சொல்லுவான், ஆமா அங்க எதுக்காக போயிருப்பான், அந்த ஜெயில் கைதிகள் எல்லாத்துக்குமே உதவி பண்ண தான் போயிருப்பான், அங்கதான் ஸ்டார் பவுடர் இருக்குது, அது போதுமே அவன் அங்க இருக்கிறதுக்கு, நான் முதல்ல இருந்தே அவனை நோட் பண்ணிட்டே இருந்திருக்கேன், அந்த ஸ்டார் பவுடர் எங்கெல்லாம் பிரச்சனை ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் இவன் இருக்கிறான், அதுவும் முகமூடி போட்டு இருக்கான், இவன் எதுக்கு முகமூடி போட்டு போயிருப்பான், நல்லவனா இருந்தா எதுக்கு அவன் முகமூடி போட்டு போகணும், அந்த ஸ்டார் பவுடருக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், நான் சொல்றேன், அவன் அந்த ஸ்டார் பவுடர் மூலியமா கிரிமினலுக்கு பவர் அதிகரிச்சு அவன் ஒரு சிண்டிகேட் மாதிரி உருவாக்குறான், அதுக்கு அவன் தான் லீடர் ஆகும்னு நினைக்கிறான், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முகமூடி போட்ட சூகோ பையன் தான். இந்த தடவை எப்படி அவன் முகமூடி போடாம முகத்தை காட்டிட்டான், இந்த ஒரு விஷயம் போதாதா, அவன் இந்த சமூகத்துக்கு ரொம்பவே ஆபத்தானவன், அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும், அவனை ஒரு குற்றவாளியா அறிவிக்கணும். வேண்டாம் அவன் அரெஸ்ட் பண்ற நிலைமையெல்லாம் எப்போ தாண்டிட்டான், அவனை நான் என் கையாலேயே கொல்லணும், அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும், புரியுதா இல்லையா சவுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிம்டைக்கு கத்த. அதை கேட்டுட்டு நம்ம சவுலோ, ஏன் இந்த மாதிரி கோபப்படுறீங்க, அவன் விஷயத்துல நம்ம அவசரப்பட வேண்டாம், அவன் மேல தப்பு இருக்கா இல்லையான்னு விசாரிக்காம நீங்க எப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்க, பேசாம இருங்க, நம்ம பாத்துக்கலாம், யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சவுல் சொல்ல. இந்த பக்கம் சாய் இருக்கான் பாருங்க, அவன் சொல்லுவான், இருங்க சவுல், அவன் சொல்றதே ஒரு நியாயம் இருக்கு, அவன் இது வரைக்கும் முகமுடி போட்டு தான் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாம அவனோட அந்த ரேங்க் பவர், ஹண்டர் பவர், இந்த மாதிரி மேஜிக் பவர் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு நம்ம ஹண்டர் அசோசியேஷனுக்கு தெரிவிக்காம வச்சிருக்கான், அதை நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கணும் இல்லையா, அவன் வந்து ப்ராப்பரா லீகலா தான் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கணும், ஆனா அவன் முகமுடி போட்டு திருட்டு பைய மாதிரி எல்லா வேலையும் பார்த்திருக்கான், அப்படின்னா அவனை நம்ம ஒரு குற்றவாளியா தான் கருதணும், அவனை நீங்க குற்றவாளியா கருதி அவனை லிஸ்ட் பண்ணுங்க, வேற வழி இல்ல அப்படி சொல்லிட்டு சாய் சொல்ல. அதை கேட்டு நம்ம சேர்மன் சவுலு, டேய் சாய் நீயுமாடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம டக்குன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாதா, நம்ம விசாரிக்கணும், விசாரிக்காம நீ எப்படி ஒருத்தன் தப்புன்னு சொல்லுவ சாய், நீ இப்படி பேச நான் நினைச்சு கூட பார்க்கல, நம்ம எதுனாலும் யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம், இப்ப அதை பத்தி பேச வேண்டாம், நம்ம அங்க போய் மக்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு நம்ம சேர்மன் சவுல் சொல்ல. பின்னாடி அந்த வில்ல பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான்,
நான் என்னதான் இப்போ ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே இந்த பவரை வச்சுட்டு இங்கே இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா கண்டரையும் தோக்கடிக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நான் கொஞ்சம் பொறுமையாக என்னோட பவர் வர வரைக்கும் காத்திருக்கணும். ஆனால் அந்த சூகோ பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சவங்களை பார்க்க போகிறான். அவனுங்க ஸ்டார் பவுடரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவானுங்க. அது மூலமாக அங்கே என்ன நடக்குதுன்னு நான் இங்கேருந்தே அப்படி வேடிக்கை பார்ப்பேன். சூகோ, உன்னோட பவர் இந்த தடவை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு நான் பார்க்க தானடா போகிறேன். உன் கூட மறுபடியும் சிங்கிள்ஸ் வச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல பையன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த எஸ்ராங்கன்றிச்சாயும் அந்த லிம்டைக்கு இவங்க 2 பேர் சேர்ந்து நம்ம ஹீரோ சூகோவை எப்படியாச்சும் கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு திரிகிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம சேர்மன் சாவுலு எப்படியாச்சும் நம்ம சூகோவை காப்பாற்றி ஆகணும். இந்த 2 பைத்தியக்காரங்க நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா சேர்மன் சாவுலு நம்ம ஹீரோ சூகோக்கு அவ்வளவு சீக்கிரம் எதுவும் நடக்க விட்டுற மாட்டாரு. நம்ம சேர்மனோட பவர் தெரியாம இந்த எஸ்ராங்கன்றிச்சாயும் லிம்டைக்கையும் ஓவர் ஆறானுங்க. அவர் பவரை காட்டினாங்களா இவங்க தாங்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ சும்மா சரசர மின்னல் மாதிரி செம்ம ஸ்பீடா போயிட்டு இருப்பாரு. அந்த ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியெல்லாம் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள தேடி தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது மனசுல வச்சுட்டு இருப்பாரு, ஹாரி பாட்டர் கொஞ்சம் மன்னிச்சிடுறா, உன்னோட அந்த பவர் யூஸ் பண்ணாதான் நான் செம்ம ஸ்பீடா அந்த சிட்டிக்குள்ள போக முடியும், அதனாலதான் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹாரி பாட்டர்ட்ட. ஹாரி பாட்டரோ அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். ஹாரி பாட்டர்னால முடியல போல, ரொம்ப டயர்டாட்டான் போல. நம்ம ஹீரோ சும்மா செம்ம ஸ்டைலா வேகமா ஜம்ப் பண்ணிலாம் போயிட்டு இருப்பாரு. அந்த சிட்டி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சும்மா அந்த சிட்டிக்குள்ள ஜம்ப் பண்ணுவார் பாருங்க ஸ்டைலா. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு மனசுல தோணும், இதானா இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படி லேண்ட் ஆகும் போது நம்ம ஹீரோக்கு அப்படியே அந்த சத்தம்லாம் கேட்க பாருங்க, எங்களை காப்பாத்துக்க நான் ஒழிச்சல காப்பாத்துக்க அப்படி சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கதறிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த சத்தத்தை கேட்டு அப்படி உறைஞ்சு போய் நிப்பாரு. இந்த சத்தம் இது மக்களோட அழுகுரல், அவங்களாம் கொண்டுட்டு இருக்காங்களா, அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, இது ஏன் எனக்கு கேட்குது, என்னோட பவர் கேட்கற திறன் அதிகமாயிடுச்சு, அதனாலயா இது ரொம்ப மோசமாயிடுச்சு, நான் நினைக்கிறத விட இங்க நிலைமை கைமீறி போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எதை நினைச்சு தயங்க போறது இல்ல, இறங்கி அடிக்க போறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்ல இருந்து சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ அங்க மக்களை கொல்ற மாதிரி சத்தம் கேக்குது, நான் சீக்கிரம் போய் காப்பாத்தி ஆகணும், நான் இதுக்கு மேல தயங்கினேன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும், இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர் என் உடம்பு விட்டு வெளியே வா அப்படி சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிப்பாரு பாருங்க. அந்த பில்டிங்கோட கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு சும்மா ஸ்டைலா பல்ட்டி அடிச்சுட்டு சறுக்கிட்டு போய் நிப்பாரு பாருங்க. ஹாரி பாட்டர் நம்ம ஹீரோட உடம்பு விட்டு வெளியே வந்துருவான். நம்ம ஹீரோ அப்படி ஜம்ப் பண்ண டயர்ல அப்படி சொல்லிட்டு மூச்சு விட்டு இருப்பாரு. அந்த பக்கம் பார்த்தா அங்க இருக்கிற அந்த அக்யூஸ்ட்லாம் அங்க இருக்க மக்களை கொண்டுட்டு அப்படி ஜாலியா நின்று இருப்பானுங்க. அந்த இடமே ரத்த கலரியா இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படி நின்று இருக்க அங்க இருக்க அந்த கைதிலாம் சொல்லுவானுங்க, யாரா அவன் நாய்க்குட்டியோட பில்டிங் கட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறான், தம்பி இங்க நான் வாக்கிங்கா கூட்டு போற அரமெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹாரி பாட்டர் சொல்லுவான், ஹாரி பாட்டர் நீ இது வரைக்கும் நல்லா பண்ண, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த கைதி இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏய் யாரா அவனுங்க எங்கேயாவது திடீர்னு வந்துட்டு இருக்கானுங்க, தம்பி யாரா நீ என்ன ஹண்டரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தன் கத்தி வச்சுட்டு இருப்பான், அவனும் ஆமாண்டா யாரா அவன் ஹண்டர் மாதிரி தெரியறான், நாய் கூட வந்திருக்கான், இருந்தாலும் பார்க்கறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கானே அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு இன்னொருத்த சொல்லுவான், டேய் அவன் டயர்டா இருந்தா என்னடா, இவன் தனியா வந்திருக்கானா, இவனுக்கு நான் அந்த அளவுக்கு தைரியமா இருக்குது அப்படின்னு கேட்க அந்த கத்தி வச்சிருக்கேன், டேய் என்னடா வளவலான்னு பேசிட்டு இருக்கேன் அவனை பாரு, அவனு அப்படி சொல்லி டயர்ல மூச்சு வாங்கிட்டு இருக்கான், விட்டா மூச்சு வாங்கி செத்துருவான் போல இருக்கு, அந்த அளவுக்கு வீக்கா இருக்கான், இவன்லாம் ஹண்டராடா, இவன் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கிற சும்மா செம்ம ஸ்பீடா வந்து அடிப்பாரு பாருங்க. அந்த கத்தி பக்கத்துல வச்சிருக்க அந்த கைதிய அடிச்சு அப்படி தரத்தர அந்த பக்கம் தேய்ச்சிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ சும்மா செம்ம வெறியில இருப்பாரு. அங்க மக்கள் எல்லாத்தையுமே அவனுங்க கொண்டுட்டானுங்க இல்லையா, நம்ம ஹீரோ காப்பாத்தலாம் நினைச்சாரு, ஆனா காப்பாற்ற முடியல. நம்ம ஹீரோ அவரோட கண்ட்ரோலே இழந்துட்டாரு போல இருக்கு, அந்த அளவுக்கு செம்ம டென்ஷனா இருக்காரு. ஏன்னா அவர் மனுஷனை அவ்வளவு சீக்கிரம் கொல்ல மாட்டாரு. ஆனா பாருங்களேன் இவனை எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடி வந்து அடிச்சு தரையோட தேய்ச்சிட்டு போய் விட்டுருவாரு. அதை பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருந்தா பாத்தீங்களா நம்ம ஹீரோவை நக்கல் அடிச்சிட்டு இருந்தவன், என்னடா அது இங்க என்ன நடந்தது அப்படி சொல்லிட்டு ஆச்சரியத்தில் அப்படி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த கைதியை அடிச்சுட்டு அப்படி நிப்பாரு பாருங்க. சுத்தி நிக்கிறவனா இங்க என்னடா நடக்குது, எவனோ ஒரு பொடி பையன் வரான் இந்த மாதிரி மாசா பண்ணிட்டு இருக்கானே, யாரா அவன், இவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஹண்டரா, பார்த்தா அப்படி தெரியலடா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே முழிச்சுட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ சும்மா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு, மண்டைக்கு ஏறிடுச்சு. நம்ம ஹீரோ சொல்வார் பாருங்க, டேய் கைதி நாய்ங்களா, நீங்க ஜெயில இருக்கிறது பிடிக்காம அந்த ஜெயில உடைச்சிட்டு தப்பிச்சுட்டு வெளியே வர்றீங்க அப்படின்னா நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போக வேண்டியதானே, இந்த ஊரை விட்டு போக வேண்டியதானடா, அதை விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மக்களை கொல்றீங்க, உங்களுக்குலாம் என்ன அவ்வளவு தைரியமா,
நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நாம பேசாம ஜெயிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. இவனை எதுக்குடா பார்த்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ண போறீங்க. நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சாகணும்டா. அப்படி நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிட்டு அவன் அந்த கைது கீழே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மூஞ்சிலே காலை வச்சு நசிக்கிட்டு நிப்பாரு பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஏய் உங்களுக்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஒன்று, எல்லாரும் அமைதியா பொத்திக்கிட்டு மண்டி போட்டு திரும்ப ஜெயிலுக்கே போங்கடா. இல்ல ஏன்டா நம்ம மனுஷனா பிறந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு என் கையாலேயே எல்லாரும் அடிப்பட்டு சாக போறீங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனா சொல்லுவாரு பாருங்க. சும்மா 6-10 அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ, நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி பார்த்தது இல்லையே. 2 எபிசோட்லயே இப்படின்னா போக போக என்ன நடக்க போதோ. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயங்க, இது நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றேன். நம்ம மைக் வாங்கலாம், கேமரா வாங்கலாம், முகத்தை காட்டலாம் அப்படின்னு நிறைய யோசனை இருக்குது. ஆனா நம்மளால மைக்கை கூட வாங்க முடியல. அந்த அளவுக்கு நம்மகிட்ட வசதியும் இல்லை. நம்ம எல்லாமே செல்லுல தான் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ஸ் ரெக்கார்டிங் சரி, எடிட்டிங் சரி. அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது. அதனால நான் மைக் வாங்கலாம், கேமரா வாங்கலாம் முடிவு பண்ணாலுமே பண வசதி நம்மகிட்ட அந்த அளவுக்கு இல்ல. அதனால நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. நான் மைக் வாங்குறதுக்கு, கேமரா வாங்குறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பேரை நான் மென்ஷன் பண்ணுவேங்க. நான் இப்போ QR கோடை ஒன்று இங்க போடுறேன். அந்த QR கோடை வச்சு நீங்க பே பண்ணலாம், எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதை வச்சு நான் மைக்கு, கேமரா வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க பண்ணலாம். இது என்னோட பிரதரோட பேங்க் அக்கௌண்ட் தான். நீங்க இதுல பே பண்ணலாம். உங்களோட உதவிக்காக நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். எனக்கு யார்கிட்ட கேட்கணும் தெரியலங்க. எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும் தான். உங்ககிட்ட ஒரு குடும்பத்துல ஒரு ஆளா உரிமையோட கேட்கிறேன். உங்களுக்கு எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு மனசு இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் நீங்க தாராளமா எனக்கு உதவி பண்ணலாம். எனக்கு நண்பர்கள்னு அவ்வளவா யாருமே கிடையாதுங்க. எனக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன். யாரும் கோச்சுக்கிடாதீங்க. உங்களுக்கு உதவுன்னு தோணுச்சுன்னா நீங்க உதவி பண்ணுங்க. நான் உங்க உதவிக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க கண்டிப்பா உதவிங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தடுத்த எபிசோட்ல முக்கியமான கேரக்டர் எல்லாருமே திரும்ப வர போறாங்க. அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் அவங்களெல்லாம் அடுத்த எபிசோட உங்களுக்காக கொண்டு வரேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.